Welcome to Twin Technology. Today discuss about SAP ABAP in Tamil for BDC topic. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பிடிசியில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்பில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த மாடல் கால் டிரான்சாக்ஷன் மெத்தட். ஸோ அந்த கால் டிரான்சாக்ஷன் மெத்தட்லேயே மெத்தட் 2 தான் டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு டிக்ளரேஷன் டைப்பை எப்படி டிக்ளேர் பண்ணணும், எப்படி ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணணும், ஸோ ஒன் பை ஒன்னாக ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போது நம்ம திரும்பவும் இதை ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக பார்த்துட்டு நம்ம ஸ்க்ரீன்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட் டாப்பிக்கில். ஸோ ஃபஸ்ட் SHDBன்ற ஒரு டிரான்சாக்ஷன் கோடு தான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆல்ரெடி யூ நோ வெல். ஸோ SHDBயில் ஆல்ரெடி நான் SE38 ஆல்ரெடி க்ரியேட் பண்ண நேம்ஸ் தான் இது. ஜஸ்ட் அதை ப்ரோக்ராம் காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நான் ஒரு 4 ஃபீல்ட்ஸ் எடுத்திருந்தேன். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி ஃபோன் நம்பர், பேன். இந்த 4 தான் இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஸ்டாண்டர்டைஸாக ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆனதில் ஒரு லூப் கண்டிஷன், ஒரு இன்டர்னல் டேபிள் டு ஒர்க் ஏரியா அண்டு பெராமீட்டர். ஸோ இதை வச்சு நம்ம அவுட்புட் பார்க்கும்போது இதில் 2 செஷன் மெத்தட் இருக்கும். ஜென்ரல் செஷன் மெத்தடு, கால் டிரான்சாக்ஷன் மெத்தடு, பாத் ஃபைலு. இந்த பாத் ஃபைலில் நம்ம எதனாலும் டேட்டாவை அப்லோட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இப்போது இந்த பாத் வரதுக்காக நம்ம டிக்ளேர் பண்ணோம் என் டேட்டா இண்டிகேட்டர் ஃபார் ஸ்லாஷ். டிஃபால்ட்டாக நம்ம அப்பப்போ எடுத்துகிட்டே இருக்கணும். இதில் ஆல்ரெடி ப்ராசஸிங் மோடு 4 டைப்ஸ் இருக்குது. AENP, A ஃபார் டிஸ்பிளே ஆல், எரர் ஒன்லி, பேக்ரவுண்ட் ப்ராசஸ். இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம மோட் டைப் செட் பண்ணணும். இதில் நம்ம லாஸ்ட் டாபிக் பார்த்தது வந்து கால் டிரான்சாக்ஷன் மெத்தட். ஸோ இப்போ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கால் டிரான்சாக்ஷனில் நமக்கு தேவையானது P மோட் அண்டு P ஃபைல். ஸோ இது மட்டும்தான் நம்ம இப்போ எக்ஸிக்யூஷனில் நமக்கு வரணும். மற்றபடி இந்த ஜென்ரல் செஷனு நோ இண்டிகேஷன் வந்து ஸ்லாஷ் வராமல் ஸ்பேஸ் கொடுத்து பார்க்கலாம். வாங்க ஸ்க்ரீனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனே நான் திரும்ப போய் ரெக்கார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இங்கே ஒரு காப்பின்னு கிளிக் பண்ணி டார்கெட் ப்ரோக்ராமில் அதே நேம் கொடுக்காமல் வேறு நேம் டிக்ளேர் பண்ணணும், ரைட்? ஸோ யூ சேஞ்ச் யுவர் ப்ரோக்ராம் நேம் because of you transfer all the syntax to at the target. Now I selecting the document variant, user interface and screen for the same package of and the TR request number, because I have to save all of data for in this particular package. Because of I move the TR request to my development server to production quality server. Okay, fine. So now I go to change as the same program as same declaration part, but here I want to change something. because of இதில் நாம் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இந்த இன்க்ளூடுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ரைட்? இந்த இன்க்ளூடுக்குள்ளே போனால் இதில் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஸ்க்ரீன், டிக்ளரேஷன், ஸோ அதனுடைய கால் ஃபங்க்ஷன், சப்ரோட்டீன்ஸ், எவ்ரி சம்திங் இஸ் தேர். ஸோ அதனால தான் நமக்கு நார்மலாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது அத்தனை ஸ்க்ரீன் வருது பாருங்க, ரைட்? செஷன் ஸ்க்ரீன், கால் டிரான்சாக்ஷன் ஸ்க்ரீன் தனித்தனியாக ரேடியோ பட்டன்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற கால் ஃபங்க்ஷன்ஸ், சப்ரோட்டீன் ஃபங்க்ஷன்ஸ், எவ்ரி திங் ஹேஸ் டு பேஸ்ட் ஆன் ஸ்டாண்ட் பிகாஸ் ஆஃப் இன்க்ளூட் இந்த பிடிசியோடைய டிக்ளரேஷன் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட் ஸ்டெப் அன்கமெண்ட் பண்ணணும், ரைட்? கமெண்ட் பண்ணணும். பிகாஸ் இதில் நம்ம கஸ்டமைசிங்காக இப்போ நமக்கு தேவையானது மட்டும்தான் வி ஹாவ் டு டிக்ளேர். அடுத்து ஓப்பன் குரூப், ரைட்? ஸ்டெப் 2 முடிஞ்சுதா? ஸ்டெப் 3 close group, right? Now again the transaction code using that 1179 I have to comment. Why I am doing this? எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? இது எல்லாமே சில சிஸ்டமேட்டிக்காக நாம் மாற்றும் போது ஸ்டாண்டர்ட்லேருந்து கஸ்டமைசிங்காக நாம் இப்போ டிக்ளேர் பண்ணுறோம், ரைட்? எஸ், ஃபைன். ஸோ இப்போ அகெயின் நான் இப்போ எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஐ வாண்ட் டு டிக்ளரேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் மெசேஜ் கால், ரைட்? டிக்ளரேஷன் ஃபார் இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியா. யூ நோ வெரி வெல் அபவுட் பிகினர்ஸ். உங்களுக்கு தெரியாது அக்கர்ஸ் அன்னது இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியா ஆட்டோமேட்டிக்காக டிக்ளரேஷன் பார்ட் அது. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங்கில் இருந்தது, இப்போ கிடையாது, ரைட்? இப்போ நம்ம எல்லாமே இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியான்னு தனித்தனியாக டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதில் இப்போது நம்ம சின்ன மாடிஃபிகேஷன். கைஸ், யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் கோ அண்ட் செக் பார்ட் 1 BDC பார்ட். ஈஸிலி யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? கம் டு த பாயிண்ட். நவ் ஐ ஹாவ் டு சேவ் இட். Then again double click the include program, go to get my transaction loop
inform subroutines. I get the subroutine for Dyn Pro. Subroutine என்ற ஒரு ஒரு Dyn Pro என்ற ஒரு perform functions கூடிய ஃபார்ம்ஸை தான் நான் கால் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ இது எதுக்கு சார் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா, இதில் பாருங்கள் நம்மளுடைய டிக்ளரேஷன் பார்ட். ஸோ அட் த சேம் டைம் நம்ம என்னோட டேட்டா வரக்கூடாதுன்னு சொன்னதில்ல, அங்கே ஸ்பேஸ் கொடுக்குறேன். நம்ம ஒரு ஸ்லாஷ் எடுத்தோம் இல்லையா, ஸோ லாஸ்ட் டாப்பிக்கில். ஸோ லாஸ்ட் டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தால் தான் இதனுடைய கான்செப்ட் புரியும். ஸோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். எதுக்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்னு நான் சொல்கிறேன், ரைட்? இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. பர்ஃபார்ம் இஸ் வாட் இஸ் த கால் ஃபங்க்ஷன், சப்ரோட்டின் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு தான் ஃபார்ம்ஸில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு கால் ட்ரான்சாக்ஷனை ஹைட் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ அந்த கால் ட்ரான்சாக்ஷனை நான் கரெக்டாக லைன் ஐட்டம் 192 194 காப்பி பண்ணுறேன் ரெஃப்ரெஷில் இருந்து. ஸோ ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க கால் ட்ரான்சாக்ஷன் யூஸிங். ஸோ நவ் ஐ கெட்டிங் த டேட்டா ஃப்ரம் ரெஃப்ரெஷ் டு அட் த கால் functions for everyone. Line number 192 194 I copy and declare in my transaction path. ஸோ அது கீழே தான் நீங்கள் பண்ணணும், ஹைட் பண்ணதுலேருந்து இல்லை மேலே பண்ணுங்கள், ரைட்? ஸோ இப்போது இந்த ரெஃப்ரெஷ் எதுக்காக, இன்டர்னல் டேபிளோ ஒர்க் ஏரியாவோ வாட் எவர் இட் ஹேவ் டு கிளியர். ஸோ இதை நான் இங்கே டிக்ளேர் பண்ணாமல் மேலே டிக்ளேர் பண்ணுறேன். ப்ரோக்ராம் புரிகிற மாதிரியே நமக்கு டிக்ளேர் பண்ணணும். ஸோ லூப் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுடைய எம்டியாக இருக்கணும். பிடிசி டேட்டாவும் மெசேஜ் காலும் நமக்கு எம்டியாக இருக்கணும், ரைட்? டிக்ளேர் பண்ணிட்டுமா? ஃபைன். அடுத்ததாக நம்ம இங்கே டீ கோட், இந்த டீ கோடை நம்மளுடைய டிரான்சாக்ஷன் கோடு என்னவோ அது சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்து டிக்ளேர் பண்ணுங்கள். ZCTS2. Right. So using BDC data mode type, I using my P mode because of I create my parameters. நான் parametersன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் P mode, ரைட்? ஸோ P mode டிக்ளேர் பண்ணோன்னா parameters colon. ஸோ as usual என்னோட லென்த் இதில் 1 தான். ஸோ CHAR 1 ஆர் C length 1 வாட் எவர் இட் இஸ், பிகாஸ் ஐ ஹாவ் சிங்கிள் ஆல்பபெட். ஸோ யுவர் விஷ், பட் டிக்ளரேஷன் பார்ட் இஸ் important. I give the obligatory condition. I keep comma. You have any doubt, as usual you declare the C length 1. Then obligatory. Right. So now save check active. Now I have to declare here A single quotation A mode. Why I am giving the A mode I will be tell you. So single quotation la A nu kudukanum. Right. So ipo all contracts it pass to the that yes ellame na enga pass pandra into right declaration part the mistype. So idukku if value is possible, if condition. So I have reference document already have. Now I declare that if ME, you have any doubt you just copy and paste it. Once again already I have reference program, I just get it. Right. ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராம் டிக்ளேர் பண்ணும்போதும் கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள், ஏன்னா டேட்டா பாஸ் ஆகுதா, டீபக் பண்ணி செக் பண்ணுங்கள். டீபக்கிங் டாப்பிக்கு தனியாக எடுத்திருக்கேன். ஸோ எந்த ப்ரோக்ராமையும் நான் டீபக் பண்ணாமல் கிடையாது. நம்ம ட்வின் டெக்னாலஜியுடைய ஒரு ஹைலைட்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா டீபக்கிங்கோ ப்ளஸ் எரர் வர வச்சு எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு தான் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம காமிச்சிட்ருக்கோம். எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும். ஸோ லிசனர்ஸ் டோன்ட் ஸ்கிப் த வீடியோ டு வாட்சிங் டு கண்டினியூஸ்லி, ரைட்? Right.
ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், டிக்ளரேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இஃப் இந்த டேபிள் இஸ் நாட் இனிஷியல் வேல்யூ இருந்தால் லூப் அட் ஸ்க்ரீன். ஸோ இதில் கால் டிரான்சாக்ஷன் மெசேஜ் டேட்டா மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட் எப்படி இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு ஹைட் பண்ணிகிட்டே காக்குறேன். ஸோ லிசனர்ஸ், டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, ஒன் பை ஒன் யூ செக் இட். ஸோ லூப்பில் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பேட்டர்னில் போய்ட்டு கால் ஃபங்க்ஷன் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு கோ டு த பேட்டர்ன். Now I declare my declare statement message text build. So I build the message text. இந்த எதுக்காக மெசேஜ் டிக்ளேர் பண்ணுறோம், ஸோ நம்ம ஒரு அப்லோட் பண்ண பிறகு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் ஸ்டாப் வரணும் இல்லையா, ஸோ அதுக்காக மட்டும்தான். ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஒர்க் ஏரியா ஐஃபன் நம்மளுடைய கால் ஃபங்க்ஷனில் வந்த இந்த டிக்ளரேஷன் பார்ட். ஸோ சேம் ஆஸ் டு டிக்ளேர் த ஃபார் 7 ஸ்டெப்ஸ். ஃபைனலி ஐ பாஸ் த வேல்யூ டு ஒர்க் ஏரியா. ஸோ இந்த மெத்தடு தான் நான் ஆல்ரெடி ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். ஸோ பிக்னஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஸோ லாஸ்ட் டாப்பிக்கில் எடுத்த பிடிசியுடைய கண்டினியூட்டி தான் இந்த பார்ட். ஸோ அதில் ஸ்டாண்டர்டாக எல்லா ஸ்க்ரீனும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் நான் பர்டிகுலராக பேராமீட்டர்ஸும் பேராமீட்டர் அப்லோட் ஃபைலும் அட் த சேம் டைம் நம்ம பேராமீட்டருடைய மோட் டைப்பும் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஸ்டாண்டர்டில் இருந்து வர இன்க்ளூட் ப்ரோக்ராம்ஸை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நாம் ஃபிசிக்கலாக நம்மளுடைய கிளைண்ட் டிபெண்ட்டாக டிக்ளேர் பண்ணிகிட்ருக்கோம். ரைட். ஸோ யூ டோன்ட் கிவ் த டாட். ஆக்சுவலி டாட் கொடுக்கும்போது எரர்ஸ் வரும். ரைட். ஸோ நம்ம ட்வின் டெக்னாலஜி ஹைலைட்ஸ் என்ன, எரர் வச்சு தான் ரிசால்வ் பண்ணுறேன். இப்போ புரியுதுங்களா? டாட் வச்சா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எரர் எடுக்குதா? ஸோ டோன்ட் கீப் மெயின்டைன் த டாட். ஸோ ரிமூவ் ஆல் ஆஃப் திங். ஸோ அகெயின் ஐ வில் பாஸ் டு த வேல்யூ. ஸோ I just reference purpose I just delete that below text for our new call transaction method. ரைட். இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ரக்சர் டிக்ளரேஷன், இதில் நான் மெசேஜ்னு கொடுக்க போகிறேன் எம்எஸ்ஜி. பிகாஸ் ஆஃப் இந்த மெசேஜை நம்மளுடைய ஒர்க் ஏரியாக்குள்ளே பாஸ் பண்ணி தான் நம்ம மூவ் பண்ணோம். டைப் ஸ்ட்ரிங். ஏன் அப்படின்னா மெசேஜ் டைப் வந்து அட்டு அண்டர்ஸ்கோர் ஸ்பேஸ் ஸோ எல்லாமே அலோவ் பண்ணோம் இல்லையா. ஸோ அட் த சிம்பிள் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே அலோவ் பண்ணணும், இல்லை லென்த்தும் அலோகேட் பண்ணணும்னா நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெஃபரன்ஸ் பர்பஸாக இப்போ டிக்ளேர் பண்ண எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதனால் நான் லூப் கொடுத்து உள்ள மெசேஜ் டெக்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு பில்ட் எதுக்கு பண்ணியிருக்கேன்னு புரியுதா. ஸோ இதை எடுத்து மாடிஃபை பண்ணுறேன் என்னுடைய டேபிளில். ரைட். ஸோ இதோட ஸ்க்ரீன் டிக்ளரேஷன் பார்ட் முடியுது. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இதில் டேட்டா எவ்வளோ அப்லோட் பண்ணி எவ்வளோ டேட்டாவை நாம் டேட்டா பேஸ் டேபிளில் பண்ணோம். எவ்வளோ மீன்ஸ் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் ரோஸ் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கோ, ரைட், அந்த ரெக்கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணி ஸ்க்ரீன் மூலிமா நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அது மூலிமா நம்மளுடைய டேட்டா பேஸ் டேபிளுக்கு டேட்டாவை பாஸ் பண்ணணும். இட்ஸ் மை எய்ம். ரைட். So this only the client will be requirement. So based on client, they have to upload much more than of data. Whatever it is, I want to need to message text. Right. Don't skip the video. One by one declaration easily have to understand. Right. Come to the point. Now save check active. Have a no single error. Got it? இப்போ எந்த எரருமே வராமல் இவ்வளோ சின்டெக்ஸ் லைனும் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ புரிஞ்சு டிக்ளேர் பண்ணுங்கள். ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்னல் டேபிள், ஒர்க் ஏரியா, பிடிசி ஸ்ட்ரக்சர், லூப். ரைட். ஸோ சேவ் செக் ஆக்டிவ் பண்ணும்போது 2 தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். மற்ற எதுவுமே நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்க்ரீனில் வரக்கூடாது. ஸோ அஜெண்டா அது தானே, அதுக்கு தானே மெத்தட் 2 நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட். ஸோ அண்ட் ஆக்டிவ். காட் இட். ஸோ பி ஃபைல் அண்ட் பி மோட் ஐ காட் இட் த வேல்யூஸ்.
நம்மளுடைய ஸ்க்ரீன் டிசைனில் வந்திருக்கா? ஓகே. ஸோ இப்போது பி ஃபைல் வந்தால் போதுமா? டேட்டாஸ் நம்மளுக்கு வரணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நாம் டிக்ளேர் பண்ணணும் ஏஎன் வாட் எவர் இட் இஸ், ரைட்? ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட். ஸோ பி ஃபைல் இஸ் வாட் இஸ் தட் பி ஃபைல்? ஆல்ரெடி வி நோ எந்த ஃபைல்லேருந்து வேர்ட் ஃபைலை நீங்கள் பிக் பண்ணிட்டு வரன்றது தான், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் பி ஃபைல்ன்றதை நேம் மாற்றணும் அப்படின்னா கோ டு டெக்ஸ்ட் எலமெண்ட் செல் டெக்ஸ்ட், select the stack. I change the p file is here, upload the file. So whatever your content the client what they given, you have to upload that. Now I upload Excel, upload Word, Excel, whatever it is, Excel or Word, upload. Right, now Word upload. So I give the declaration part Word. It's not mandatory, based on your comfortable. Next, p mode is nothing but mode type, right? Now save check active. So I give the text as you know well, இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். So save check active, one step back, save check active. I give the debugging. Now I upload my file. So already நான் text ready பண்ணியிருக்கேன் இல்லையா? So இல்லை சார் you have some doubt means go to the your desktop file or any whatever the text you have to copy and you have to declare as new format, right? I have to change the text name. Right. So whatever it is in content, main thing நம்ம உள்ளே இருக்கிற கண்டென்ட்டு கரெக்டாக டேப்ஸ் கொடுத்து தான் நம்ம ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்கணும், ரைட்? ஸோ என்னுடைய ப்ரைமரி கீ ஆஸ் இதை காப்பி பண்ணி ஒரு 4 ஃபீல்டை மல்டிபிள் ஃபீல்டை வி ஹாவ் டு பாஸ். Right, it's enough, right? So I will change few minutes. I change the data because primary key, what is the primary key? Primary key not allowed the null values and duplicate keys. இப்போ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் இந்த நேம், அதே சேம் நேம் அப்லோட் பண்ணுமா ப்ரைமரி கீயில் அக்செப்ட் பண்ணாது இல்லையா? ஸோ ஐ ஹாவ் சேஞ்ச் ஒன் பை ஒன் ஃபார் சம் லிட்டில் பிட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ், ஓகே? For Excel to change to text, one of the format is there. For reference I directly declaring the word file. புரியுதுங்களா? எக்ஸலில் இருந்து தான் நம்ம வேர்டை டெக்ஸ்ட்டாக மாற்றி கூட சேவ் பண்ணி அப்லோட் பண்ணலாம். நான் இப்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக டைரெக்டாக டெக்ஸ்ட்டே வந்து டெக்ஸ்ட்டு டேபு கொடுத்து ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ கிளைண்ட்டு என்ன கொடுக்குறாங்கன்ற சினாரியோவை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ கிளைண்ட்டு கொடுக்குற ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃபார்மட்டாக எக்ஸல் ஃபார்மட்டான்றது அதுக்கேற்ற ஃபங்க்ஷன் மாடியூல் டிக்ளேர் பண்ணுங்கள். ஜியு அப்லோட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அந்த ஃபைலை அப்லோட் பண்ணிட்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே இதில் டிக்ளரேஷன் பார்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான் இல்லையா? ஸோ அதில் ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணுங்கள், டீ கோட் டிக்ளரேஷன் பண்ணுங்கள், மெசேஜ் டைப்புக்கான ஒரு இன்டர்னல் டேபிள் கால் ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே இண்டிவிஜுவல் ஒர்க். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஐ ஹோப், ரைட்? டோன்ட் ஸ்கிப் த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பிடிசி இஸ் நத்திங் அஸ் ஒன்லி ஹாவ் டு ரெக்கார்டிங் ஃபார் எஸ்ஹெச்டிபி, ரைட்? நீங்கள் எங்கெல்லாம் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டிங் ஸ்பாட்டை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டி ஃபார் டிக்ளரேஷன், டைன் ப்ரோ ஸ்க்ரீன் ஆஸ் எ ஒர்க் ஏரியா, whatever it is, you enter the OK code for enter or space back, whatever it is, it will be recorded. ஸோ அதுபடி தான் நடக்கும். ஸோ இப்போ நான் ஒரு சம் வேல்யூஸை எடுத்திருக்கேன், மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை தான் நான் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபைல் பார்த்துக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுடைய டி கோட் ஆல்ரெடி நோ SE38 நம்ம ப்ரோக்ராம் நேம். ஸோ எக்ஸிக்யூட் கொடுக்கும்போது ஆல்ரெடி
ரெண்டு இன்புட் இருக்குது. ஒன்று வந்து மோட் டைப், another one is excel file upload. Now I double click my excel, I mean word file, and I have to put as a, right? Now I execute, the debugger will be automatically trigger based, wait one second, okay. Now I execute, debugger will be trigger. So put fi 1 by 1 step. As a call function means using f7, right? If you execute f8 means automatically, see 5 declaration type, it has showing as set 5. Good. So now I pass the value to internal table. Got it? I directly to enter the f8 button so that இது வந்து a டைப்னா என்ன ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுதோ எல்லாமே இருக்கும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நம்மளோட டேட்டாபேஸ் டேபிளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் பாஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் ஒரு அபாபருடைய சக்ஸஸ், ரைட்? கோடிங் எழுதிட்டா போதுமா? எக்ஸாக்டாக வேல்யூ பாஸ் ஆகணும். ஸோ இப்போ நம்ம பாஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? SC11 போயிட்டு என்னுடைய டி கோட் இசட் CTS_1 டேபிள் கோடை போட்டு நான் செக் பண்ணுறேன். ஸோ 1 by 1 க்ரஷரை நல்லா டீப்பாக க்ளீன் இது பண்ணுங்கள், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன கொடுத்தோம்? 600006 இருந்து இல்லையா? ஸோ பாருங்கள், நான் கொடுத்த மொத்த டேட்டா அப் டு 12 வரைக்கும் வந்திருக்கா? ஸோ எக்ஸாக்ட்லி இதுதான் இங்கே BDC. ஸோ BDC இஸ் நத்திங் ஆஸ் அ கால்ட் ஃப்ளாட் ஃபைல் டு கன்வெர்ட் non-SAP to SAP. non-SAPயாக இருக்கிற வேர்டோ எக்ஸலோ அந்த டேட்டாவை ஐ அப்லோடு a சிங்கிள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இதுக்கு நடக்க போகிறேன். நான் இத்தனைக்கும் டீபக்கிங் நம்மளுடைய அபாபஸோடைய அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? ஸோ ஃபங்க்ஷனலோ எண்ட் யூசர் கன்சல்டன்ட்க்கோ இட்ஸ் ஒன் ஆஃப் த அப்லோட் ஃபைல். இஃப் தே அப்லோட், த மெசேஜ் டைப் வில் பி டிக்ளேர் as whatever it is, right? Thank you so much. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, thank you so much.